ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்? சப்போஸ் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா, அப்போ வர ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்? ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெஜினல் டிஸ்சார்ஜ்னால் என்ன அப்படின்னா, நம்ம வெஜினால இருக்கிற சுரப்பிகள்ல இருந்து வரக்கூடிய நேச்சுரலான ஒரு ஃப்ளூயிட் மாதிரியான திரவம் தான் வெஜினல் டிஸ்சார்ஜ் அல்லது ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்ம பாடியிலிருந்து வெளியே வருது அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்க, அதாவது வெஜினால இருக்க இறந்த செல்கள், அதுக்கப்புறம் பாக்டீரியாவை வெளியேற்றுறதுக்காக தான் இது வருது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், பேலன்ஸ்டான பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வருது. இது வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சியும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஓகே. இப்போது நம்ம பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீமியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்ச நாள்லேருந்து பீரியட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்கும். எதனால் இப்படி இருக்குது அப்படின்னா, ஓவுலேஷனுக்கு அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாகும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம இதை மற்ற வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாகிறதுனால இந்த நமக்கு வெளியாகிற ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து திக்காக இருக்கும். அதுவே ஓவுலேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எக் ஒயிட் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ அதோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டாக தான் இருக்கும். அதாவது மில்கி ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒன்று தான். இது எதனால் அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் லெவல் வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறம் குறையிறதுனால இந்த ஒயிட் கலரில் இருக்கும். வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அளவு, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவு வந்து குறையும். அதாவது ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்னா, ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையாகவும் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் ஸ்பாட்டிங் இருக்குது, ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. இதெல்லாம் தான் வந்து பீரியட்ஸ் ஆக போகிறதுக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ். அடுத்தது, சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அப்போது வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்? அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹார்மோனோட லெவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால, ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால, பீரியட்ஸ் ஆக போகிறதுக்கும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவும் அதோட கலரும் வந்து மாறலாம். கலரில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா அதோட கலர் வந்து ரொம்ப ஒயிட், அதாவது திக்காக இருக்கும். அதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்காது. அதோட கன்சிஸ்டன்சி வந்து தின்னாக இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் ஷிஃப்ட்னால நடக்கிறது. அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகிற டைமில் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜனோட அளவும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து லுக்கோரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு பேர் லுக்கோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கும். அதாவது பீரியட் ஆகறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதோட அளவு கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, யூட்ரின் லைன் வந்து நம்ம கர்ப்பப்பையோட சுவர் வந்து திக்காகும். அதுக்கப்புறம் அந்த உருவான கருவை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, தின்னாகவும் தண்ணி மாதிரி இருக்கும், வாட்டரியாகவும் இருக்கும். பீரியட்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் மாதிரி திக்காக இருக்காது, இது வந்து தின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளியராக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். இயர்லி ப்ரெக்னன்சி டிஸ்சார்ஜ் வந்து ஒயிட் கலர்லேயும், அதாவது கிளியராக எக் ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக் ஒயிட் மாதிரி இருக்காது. அதோட அதோட ரிசம்பிளன்ஸ் வந்து இருக்க மாதிரி நமக்கு வந்து தெரியும். இது வந்து கிளியராக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய டிஸ்சார்ஜ் வந்து ஸ்மெல் இருக்காது, இரிட்டேஷன் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பேட் ஸ்மெல் இருக்குது அல்லது ஒரு இரிட்டேட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் கூட இருக்கலாம். அப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரெக்னென்சிக்கு டைம்லேயும் பீரியட்க்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜோட டிஃப்ரென்ஸ். இப்போ சம்மரியாக பார்த்தோம் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும், பீரியட்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னு ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்கும். கலரில் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்கலாம், பேட் ஸ்மெல் இருக்காது, ஆனால் ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்கும். அமௌண்ட் அதோட எவ்வளோ அளவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வால்யூம் அதோட அளவு வந்து கம்மியாக இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவு கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பீரியட்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதோட ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும், கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தின்னாகவும் தண்ணி மாதிரியும் இருக்கும். கலரில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயிட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். அதாவது ரொம்ப ஒயிட்டாக இருக்காது, கிளியராக ஜெல்லி மாதிரி இருக்கும், அதை அப்படி வச்சுக்கலாம். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மெல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட அளவு எப்படி இருக்குன்னா யூஸ்வலாக இருக்கிறத விட உங்களுக்கு வந்து அளவு அதிகமாக இருக்கும். சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவு அதிகமாகும். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இது பொதுவாக இருக்க ஒயிட் டிஸ்சார்ஜோட அறிகுறிகள், கலர் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உடம்பை பொறுத்து ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவும் கன்சிஸ்டன்சியும் எல்லாமே மாறும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லாமல் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இருக்காங்க. அதுவே ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கவங்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கவங்களும் இருக்காங்க. அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பை பொறுத்து ஹார்மோன் சேஞ்சஸை பொறுத்து தான். இப்போ நீங்கள் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, சப்போஸ் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஐயுஐ பண்ணுறீங்க, அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹார்மோன் டேப்லெட் எடுப்பீங்க. அப்படி அந்த டேப்லெட் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவு, அதாவது கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாமே மாறலாம். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான வெஜினல் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒயிட்டாக கிளியராக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட வெஜினாவோட ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது அதுவே இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சப்போஸ் லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கலாம், அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொன்னாலே அந்த மாதிரி கூட இருக்கலாம், இல்லைனா லைட்டாக எல்லோயிஷாக இருக்கலாம். இது வந்து ஓகே. ஆனால் ரொம்ப க்ரீனாவோ இல்லை வேறு ஏதாவது கலர்லேயோ இருக்குது, ரெட் கலராகவோ, சப்போஸ் நீங்கள் பீரியட் ஆகாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போது ரெட் கலராகவோ இல்லை க்ரீன் கலராகவோ ரொம்ப எல்லோவாவோ இந்த மாதிரியோ இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட பார்த்து செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ.